அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் அருகே உள்ள எம்புதூர் மற்றும் டீப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அப்புராஜ் மற்றும் சரண்ராஜ். நண்பர்களான இந்த இரண்டு இளைஞர்களையும் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் காணவில்லை என திருப்பாதிரிப்புலியூர் காவல் நிலையத்தில் அவர்களது பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு கடந்த 20 நாட்களாக எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மாயமான இளைஞர்களான அப்புராஜ், சரண்ராஜ் ஆகியோரின் செல்போன் எண்களை ஆய்வு செய்த போது அதே பகுதியைச் சேர்ந்த அவர்களது நண்பரான லாரி ஓட்டுநர் பால்ராஜ் என்பவரிடம் கடைசியாக பேசியிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பால்ராஜ் உள்ளிட்ட 5 நபர்களை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் போலீசார். விசாரணையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி ஊமங்கலம் அருகே உள்ள மண்மேடு பகுதியில் அப்புராஜ், சரண்ராஜ் மற்றும் நண்பர்கள் சிலரோடு பால்ராஜ் மது அருந்தியதாகவும் அப்போது அவரது சகோதரி குறித்து அப்புராஜ், சரண்ராஜ் ஆகியோர் தவறாக பேசியதால் ஆத்திரமடைந்து அந்த இருவரையும் மற்ற நண்பர்கள் துணையோடு பால்ராஜ் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட அந்த இருவரது சடலங்களையும் ஊமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள திமுக ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் என்பவருக்கு சொந்தமான குவாரிக்கு பின்புறம் உள்ள மண்மேடு பகுதியில் புதைத்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து பால்ராஜை அழைத்து சென்ற போலீசார் அவர் சுட்டிக்காட்டிய மண்மேடு பகுதியில் ஜேசிபி மூலமாக சுமார் 5 மணி நேரமாக மணலை தோண்டி சடலங்களை தேடி பார்த்தனர். பின்னர் ஒரு வழியாக இளைஞர்களின் சடலங்களை கண்டுபிடித்து மீட்ட போலீசார் மருத்துவர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அதே இடத்தில் வைத்து பிரேத பரிசோதனை செய்து உடல்களை அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இளைஞர்களின் உடல்களை பார்த்ததும் அவர்களது பெற்றோர் கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக எம்புதூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான பால்ராஜை கைது செய்திருப்பதாக கூறிய கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பால்ராஜ் அவருடைய கூட்டாளிகள்லாம் இப்போ தனிப்படை போலீஸார் பால்ராஜை பிடிச்சிருக்கோம். தனிப்படை மற்ற கூட்டாளிகளை தனிப்படை போலீஸார் தேடி வருகிறாரு. கண்டிப்பாக பிடித்தவுடன் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தும்.